உருளைக்கிழங்கையும் முட்டையையும் வேக வச்சு அதோட தோலெல்லாம் எடுத்து ஒரு கத்தியால் அதில் ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் வெடிக்காது, மசாலாவும் உள்ளே சேரும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அந்த முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் வரைக்கும். அதே எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கையும் போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கி முடிச்சதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். எல்லா மசாலாவும் வீட்டில் அரைச்சி வச்சது தான். கொஞ்சம் உப்பு, இது கூட கொஞ்சம் முட்டை கிரேவி மசாலா, இது வீட்டில் அரைச்சி வச்சது தான். சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கும் போது அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட இப்போ அந்த உருளைக்கிழங்கை 1, 2 உடச்சி நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடணும். அந்த உருளைக்கிழங்கு மேலே மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம்.
இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. அடிக்கடி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா பச்சை வாசனை போய் ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததும் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூட அப்புறம் நீட்டாக வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு அது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு மூடிட்டு இறக்கணும்னா நமக்கு சுவையான முட்டை உருளைக்கிழங்கு போட்ட கிரேவி ரெடி. உங்களுக்கு மசாலா வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். பாருங்க, கரம் மசாலா போட்டாச்சு. இதோட கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும்.